வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இதை குறித்து நம்ம பல நாட்களாக நம்ம சேனல்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னங்கள் ஒன்று உருவாக போது எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி. சரி, இந்த புயல் பொறுத்தவரை எங்கே கரை கடக்க போகுது, எந்தெந்த மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும், தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சா இல்லையா, மழை வாய்ப்புகள் எப்போது, எங்கெல்லாம் நமக்கு இன்றைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம மிக முழுமையாக நம்ம கேட்டு பயன்பெறலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் தற்போதைய வானிலை எப்படி இருக்கு, மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாகுமா அப்படிங்கிற தகவல் எல்லாமே இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடந்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள்ள நிறைய மாவட்டங்கள்ல கனமழை பதிவாயிருக்கு. அதுல அதிகபட்சமாக ராசிபுரத்துல 11 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள், நிறைய இடங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. காங்கேயத்துல 9 சென்டிமீட்டர், திருச்சியில 7, தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர். பாருங்க எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில மழை பொழிவு வந்திருக்குன்னு பாருங்க. வாணியம்பாடி, பூதலூர், அதே மாதிரி பெரிய நாயக்கன் பாளையம் இந்த இடங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் கடந்த 24 மணி நேரத்திலும் தீவிரமாகி இருக்கு. இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம். நமக்கு குறிப்பாக மேற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் இப்போ மழை பொழிவும் ரொம்பவே தீவிரமாகியிருக்கு. இனி வரப்போகிற நாட்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போ தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே நமக்கு தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கி விட்டது அப்படிங்கிற அறிவிப்பு நம்ம கொடுத்திருந்தோம். அதே போலவே இப்போ அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவாக ஆரம்பிச்சிருச்சு. வருகிற மே 31 அன்று வடக்கு அந்தமானுக்கு அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. படிப்படியாக ஜூன் முதல் வாரத்தில் பருவமழை நமக்கு தீவிரம் அடையும். குறிப்பாக ஜூன் முதல் வாரத்தில் மேலும் வலுப்பெற்று ஒரு புயல் சின்னமாக வலு பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஜூன் 3, 4 மற்றும் 5 தேதிகளில் புயல் சின்னமாக வலுப்பெற்று தொடர்ந்து ரொம்ப தீவிரமாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும். அப்பொழுது காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம காற்றுடைய வேகம் இன்னும் உறுதியாகல, தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. ஆனால் சராசரியாக 140லிருந்து 160 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. தொடர்ந்து இனி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு துல்லியமான அந்த காற்றுடைய வேகத்தன்மை எவ்வளவு வீச போகுது அப்படிங்கிற தகவலையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம். சரி, இது எந்த பகுதிகளுக்கு தான் வரப்போகுது, இது தமிழகத்தை நோக்கி தான் நகருமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. இது புயலாக மாறும் பட்சத்தில் இதற்கு பெயர் முரசு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. கரையை கடக்கக்கூடிய அந்த இடத்தை பத்தி நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த புயலானது வங்காள தேசத்துல, அதாவது பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் கரையை கடக்கும். அந்த பங்களாதேஷ்ல கரையை கடந்து இதனால இந்தியாவுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. மேகாலயா மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்கள், 2 மாநிலங்கள்ல மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். மேகாலயாவில் நிறைய இடங்கள், சிரப்புஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல அஸ்ஸாம் மாநிலங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்த இந்த முதல் வாரங்களிலேயே அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்கும் போகிறது. அதனால அந்த இடங்கள் ஏற்கனவே அது ஒரு மழை காடு தான். இன்னும் நமக்கு இந்த புயலின் காரணமாக தொடர்ந்து அங்க மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவுகளும் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆகவே மேகாலயா மற்றும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஜூன் முதல் வாரத்தில். அடுத்ததாக நம்ம மிக முக்கியமாக பலரும் எதிர்பார்க்கிறது கேரளா மற்றும் கர்நாடகாவில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எப்பொழுது தீவிரம் அடையும் அப்படிங்கிறது தான். கேரளா மற்றும் கர்நாடகா பொறுத்தவரை கர்நாடகா மற்றும் கேரளா இந்த 2 மாநிலங்களுமே வரப்போகிற நாட்கள் குறிப்பாக நம்ம தேதிகள் நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜூன் முதல் வாரங்களில் கேரளா மற்றும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் வலுவான கனமுதல் மிக கனமழை தீவிரமாக தொடங்கும். எப்படி இருந்தாலும் நமக்கு சராசரியான மழை பொழிவு கண்டிப்பாக கிடைச்சிரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கேரளாவினுடைய கடலோர பகுதிகள் திருவனந்தபுரம், எர்ணாகுளம், கொச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொடர்ந்து பாலக்காடு, நிறைய இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கேரளாவினுடைய கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகள், திரிசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாகவே நமக்கு மழை பொழிவு அங்கே பதிவாக ஆரம்பிச்சிருந்தது. இன்னும் நமக்கு மேலும் தீவிரம் அடையும். அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகள்,
மங்களூரு, உடுப்பி மற்றும் உள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, கர்நாடகா மற்றும் கேரளாவை குறித்து நம்ம பார்த்தோம். ஜூன் முதல் வாரத்தில் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ தமிழகத்தில் எப்போங்க நமக்கு ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் அப்படின்னா, அதே ஜூன் முதல் வாரத்தில் தான் தமிழகத்திலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. அது வரைக்கும் மழையே கிடையாது அப்படின்னா சில மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை கிடைக்கும். குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் தினந்தோறும் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இப்படி இருக்கக்கூடிய இந்த உள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் மாவட்டம் முழுவதுமாக இல்லாமல் பகுதியான ஒரு கனமழையாக ஒதுக்கி நமக்கு இருக்கும். இன்னும் நமக்கு அந்த பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் ஆரம்பிக்கலை. நமக்கு அந்த கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை முழு வீச்சில் தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பகுதியான மழையெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு மாவட்டம் முழுவதும் தான் மழை பொழிவாக இருக்க போகுது. அதனால் தற்போதைய நிலவரப்படி உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக விட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை உறுதியாக நமக்கு பதிவாகும். ஏன்னா தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் பகல் நேரங்களுக்கு பிறகு மழை கணிசமாக நமக்கு தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள், நீலகிரிலாம் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பாருங்க. அடுத்ததாக நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் பரவலாக மழை விட்டு நமக்கு தீவிரம் அடையும். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல் நேரங்களில் பொறுத்த வரைக்கும் வெப்ப அலையானது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடுமையான ஒரு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து கூடுதலான ஒரு வெப்பநிலை இந்த மே மாதங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் குறிப்பாக 2வது வாரத்திலிருந்து நமக்கு மழையினுடைய தீவிரமும் சற்று அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் நமக்கு படிப்படியாக ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் குறைந்து சற்று மழை வாய்ப்புகள் கணிசமாக நிறைய இடங்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஜூன் 7 வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை நமக்கு குறைய வாய்ப்பில்லை. இதே போலவே சற்று தீவிரமாகவே காணப்படும். ஜூன் 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக நமக்கு வெப்பநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி நமக்கு மழை பொழிவுகள் எல்லா நாளும் இதே போலவே வெயிலாகவே நமக்கு இருக்க போகிறதில்லை. கண்டிப்பாக நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ஒரு நல்ல ஒரு மிக சிறப்பான ஒரு மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டங்களில் சில இடங்களிலும் வட தமிழக கடலோரங்கள் மற்றும் டெல்டாவில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை இரவு நேரம் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டம், பூதலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாயிருக்கு. தஞ்சாவூரில் சில இடங்களிலும், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு, மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டிருக்கு. டெல்டாவில் பகுதியான ஒரு மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி வட தமிழக கடலோரங்களிலும் பகுதியான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ஆனால் பெரும்பாலும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே வெப்பநிலையானது சற்றே அதிகரித்தே காணப்படக்கூடும். நமக்கு மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா உள் மாவட்டங்களும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டுமே ஒரு தொடர் மழை பொழிவாக வருகிற நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும், காங்கேயம் 9 சென்டிமீட்டர், திருச்சியில் 7 சென்டிமீட்டர் மழையும், தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், மேட்டூரில் 6 சென்டிமீட்டர் மழையும், ஒகேனகல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள், வாணியம்பாடியில் 4 சென்டிமீட்டரும், பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டரும், பெரியநாயகன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இரவு நேர மழை பொழிவுகள் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இங்கே 4 சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகளும் பதிவாகியிருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர் போன்ற மாவட்டங்களில் 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நமக்கு வெப்பநிலையும் மிக அதிகமாக நமக்கு பதிவாகி வருகிறது. தொடர்ந்து பெரும்பாலும் பகல் நேரங்களில் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறது தவிர்த்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.